ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஆந்திரா தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். இது காரம் புளிப்பு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இது நாக்கு தட்டி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மல்லி பாருங்க, மல்லி, மிளகு, சீரகம் இவங்க 3ஐயும் போட்டு லைட்டாக வறுத்துக்கிடணும். லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ இதை தட்டில் போட்டு வச்சுப்போம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கிடலாம். கட்டி பெருங்காயம் போடுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்துக்கிறோங்க. வறுத்து இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிறோங்க. இந்த பேடிகை சில்லி வந்து இந்த மிளகாய் வந்து ருசி கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும். இந்த மிளகாய் இது வந்து நல்ல காரம் கொடுக்கும். இந்த மிளகாய், இந்த குண்டு மிளகாய் வந்து நம்ம தமிழ்நாட்டு மிளகாய். இது வந்து நல்ல காரமும் கொடுக்கும், நல்ல ருசியாக இருக்கும் இந்த மிளகாய். இப்போ இந்த மிளகாய் வந்து ஒவ்வொன்றா லைட்டாக வறுத்துக்கிடலாம். ஏன்னா நம்ம இந்த மிளகாய் வந்து இந்த இவ்வளோ மிளகாய் எதுக்கு போடுறேன்னா, நம்ம புளியும் தக்காளியும் சேர்ந்தா நல்ல காரம் கேட்கும். அதனால தான் இந்த மாதிரி மிளகாய் போட போகிறேன். பாருங்கள், லைட்டாக வதங்கிருச்சு. இதை எடுத்துடலாம். அப்புறம் இந்த மிளகாய் போட்டுக்கலாம். பேடிகை மிளகாய் போட்டுக்கிடலாம். போட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கணும். வதங்க எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கணும்னா ஒன்று வதங்கும், ஒன்று வதங்காமல் இருக்கும். இதையும் எடுத்துருவோம். இப்போ குண்டு மிளகாய் போட்டு வதக்கலாம். இப்போ இதுவும் வதங்கிடுச்சு. இந்த மிளகாவும் எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா, மல்லி, மிளகு, சீரகம், அப்புறம் பெருங்காயம், இதை வந்து போட்டு அரைச்சிக்கிடலாம். பவுட்ரு பண்ணி வச்சுக்கிடணும். இதில் மிளகாயும் போட்டு தூள் பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து தூள் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிடணும். தொக்குக்கு தேவையானதை அரைச்சிப்போம். இப்போது வந்து முதல்ல இஞ்சி போட்டுக்கிடுவோம். பாருங்கள், இவ்வளோ இஞ்சி போடுங்க. ஒரு 1/4 கிலோ பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 100 கிராம் பூண்டு. அப்புறம் புளியும் இவ்வளோ போட்டுக்கிறோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கிறோம். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டு அரைக்கிறேன். இதில் மிக்சியில் நிறைய போட்டு அரைக்க முடியாது. இப்போ இதை அரைச்சிடுங்க. இப்படி நைஸாக அரைச்சிக்கிறேங்க. ஊற்றிடுவோம். இந்த தொக்கு வந்து நம்ம செஞ்சு வச்சோம்னா மாதக்கணக்கில் வச்சு நம்ம சாப்பிடலாம். அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். எதுலேயும் தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளி பழம் நல்லா கழுவிட்டு, தக்காளிலையும் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தக்காளியும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு அரைங்க. அப்போது கெடாமல் இருக்கும் ரொம்ப நாள். பாருங்கள், இந்த பாட்டிலில் தான் தக்காளி தொக்கு போட போகிறோம். அதனால் எப்போவுமே பாட்டிலை வந்து நல்லா சுடு தண்ணியில் கழுவி வச்சுக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போது தக்காளி தொக்குக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றணுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகை வந்து நல்லா நிறைய கடுகு போட்டுக்கிடலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோங்க. பாருங்கள், இவ்வளோ கடுகு. வச்ச பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டுக்கணும். பாருங்க, பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த இதில் வந்து இப்போ நம்ம தக்காளியை ஊற்றிக்கணும். அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, தக்காளி 3 புளி 4ஐயும் சேர்த்து ஊற்றிக்கணும். இப்போ நல்லா கலந்துக்கிறேங்க. நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா வேகணும். பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டுப்போம். பாருங்க, நல்லா இவ்வளோ மஞ்சள் போட்டுக்கிறேங்க.
இது கொஞ்சம் நல்லா வேகணுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். எண்ணெய்லாம் பிரித்து மேலே வரும், அது வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வருது. கொஞ்சம் நல்லா இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெல்லம் போடுங்க. இந்த சைஸில் போடுங்க வெல்லம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறீங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பெருங்காயம், மல்லி, மிளகாய் வத்தல் இதை நம்ம இப்போ தூள் பண்ணி வச்சதை போட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அது வெல்லம்லாம் கரைஞ்சி இதில் திரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், நல்ல கலர் வருது. பாருங்கள், நல்ல கலராக தெரியுது. பாருங்கள், இதுக்கு நான் எந்த கலரும் போடலை. அந்த பேடிகை சில்லியோட கலருங்க இது. அந்த மிளகாய் வந்து நல்ல கலர் வரும், சிகப்பாக நல்ல கலர் வரும். ஆனால் நல்லா ருசியாகவும் இருக்கும், காரம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் நல்லா தெரிஞ்சு மேலே வந்துடுச்சு. பாருங்கள், இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதச்சி பாருங்கள். இந்த தக்காளி தொக்கு வந்து எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. பாருங்கள், இந்த பதம் வந்துருச்சு. இந்த பதம் போதும், கரெக்டாக இருக்குது. இது வந்து எத்தனை நாள் நீங்கள் பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சாலும் கெட்டு போகாது. அப்படியே நல்லாயிருக்கும். தண்ணி படாமல் செய்யணும். இது வந்து ஆந்திராவில் வந்து நல்லா நிறைய செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுப்பாங்க. எத்தனை நாளாலும் கெடாமல் இருக்கும். இது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தெலுங்கார அம்மா தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. நானும் செஞ்சு பார்த்தேன். நல்லா ருசியாக, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எனக்கு செய்து காட்டதான் எனக்கு நேரம் இல்லை. அதனால் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை நீங்களே உங்கள் வீட்டில் செய்யுங்க. இது வந்து தக்காளி, மிளகாய், புளி எல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா உரப்பாக, புளிப்பாக நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மாசமாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லா ஒரு நாக்குக்கு நல்லா ருசியாக நல்லாயிருக்கும். உடம்பு முடியாதவங்க கூட, காய்ச்சல் அடிக்கிறவங்களுக்கு கூட நாக்கில் வச்சா நல்லா, அந்த நாக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, வாயெல்லாம், அவங்க கூட வாயில் வச்ச நாக்கில் வைக்கும்போது நல்லா சாப்பிடணும் போல் இருக்கும். நல்லா சுடு சாதத்தில் போட்டு நல்லா கலக்கி சாப்பிட்டா அப்படி இருக்கும், ருசியாக நல்லாயிருக்கும். இதை வந்து உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ஆந்திரா தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.